எங்களுடைய நிலைப்பாடு தான் நீங்கள் கேட்கணும் காண்டிபன். எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டார் யார் பொதுச்செயலாளர் பொறுத்தவரை. அதனால் நீங்கள் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்து அந்த கொஸ்டினே வர சான்சஸ் இல்லை. தேமுதிகவோட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு அதிமுக தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, இப்போ உங்களை போல தான் நானும் பத்திரிகையில் பார்த்தேன் நான். அதனால் வந்து பொதுவாக எங்கள் தலைமையில் வந்து கூட்டணியில் வர்றதுக்கு எல்லா கட்சியிலும் விருப்பப்படுறாங்க, பிஜேபி தவிர, திமுக தவிர இல்லையா. அதனால் வந்து புரிஞ்சுப்பீங்க. அதனால் இன்னும் தேதியெலாம் இருக்குது. அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறாங்கிறது நான் சொல்லலை, பொதுவான கருத்து. ஏன்னா அங்கே ஒரு அணியே அமைக்க முடியல. அதிமுகவால் ஒரு அணியை கூட உருவாக்க முடியாதவர்கள் எப்படி வந்து 40 தொகுதியில் நிற்பாங்க. பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 நிற்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் எங்கேயும் வெற்றி பெற முடியாது. எங்கள் அணி வெற்றி பெறும். ஏன்னா எங்கள் அணி பலமான அணி. கூட்டணி பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. பேசிக்லி வந்து பாஜக எந்த அளவுக்கு இருக்குன்னா அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து அப்போசிஷன் பார்க்கும்போது பாஜக தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டணி பற்றி பெரியவங்க முடிவு பண்ணுவாங்க. அண்ட் அதை பற்றி நான் பேச விரும்பல. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்த தொடங்கிடுச்சு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதி வாரியாக பரப்புரை கூட்டங்களை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளையும் கூட திமுக கூட்டணியில் தொடங்கிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கிறதுல தொடர்ந்து தடுமாற்றம் அப்படிங்கிறது நீடிச்சிட்டே இருக்குது. கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மௌனம் காத்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பாமக தேமுதிக, இந்த ரெண்டு கட்சிகளும் எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. கடைசி நேரத்தில், அதாவது ஒரு சமயத்தில் வந்து பாமகவும் தேமுதிகவும் அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பேச்சும் ஒரு பக்கம் இருக்குது. இல்லை, கடைசி நேரத்தில் அவங்க வந்து பாஜகவுக்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த தேர்தல் கணக்கு, இந்த கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் மாறுமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இன்னொரு பக்கம் எழுந்து நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் நிலையிலிருந்து நினைஞ்சிருக்காரு. அதே போல் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, மூத்த பத்திரிகையாளர் பிரியன், பேச்சாளர் கோ சீனிவாசன், இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஸ்ரீகாந்த் காரணேஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் சூர்யா சேவியர் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு இன்னொரு பக்கம் தொகுதி பங்கீடு வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பரப்புரை கூட்டத்தையும் தொடங்கிட்டாங்க. முத்தரசன் சொல்கிறாரு, அணியே அமைக்க முடியல, இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த பார்வையை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாமா? எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள்? அதிமுக வந்து பாஜகவிலிருந்து பாஜக அதிமுகவை ஏன் வெளியேற்றியது அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிமுக பாஜகவிலிருந்து வெளியேறியதாக வெளியில் காட்டினாலும் பாஜக அதிமுகவை வெளியேற்றி இருக்கிறது. அது ஒரு அரசியல் ஏற்பாடு. நீங்கள் வந்து பாஜக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்தபடியாக தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சியை மேற்கொள்கிற பொழுது திமுகவுக்கு விழுக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து நின்றால் திமுக கூட்டணி வலுவான வாக்குகளை பெற்றுவிடுகிறது. இதுதான் கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய உதாரணம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதைத்தான் காட்டியது. பாஜகவும் அதிமுகவும் இணைந்து நின்றாலே திமுக கூட்டணி மிக வலுவாக வெற்றி பெற்று விடுகிறது, அதிக வாக்கு சதத்தை பெற்று விடுகிறது. என்று வருகிற பொழுது அதிமுகவை கழட்டி விடுவதன் மூலமாக நீங்கள் அதிமுகவிற்கு நீங்கள் பாஜகவை, ஏன்னா இந்த வாக்குகளுடைய குவி மையம் எதுவாக இருக்கிறது என்றால் பாஜக எதிர்ப்பிலிருந்து மக்கள் வாக்களிக்கிறார்கள். எனவே பாஜகவை இருந்து அதிமுகவை கழட்டி விடுவதன் மூலம் திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளை அதை உடைப்பது, அதை குறைப்பது என்பதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதிமுக தனியாக நிற்கிறது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நிற்கிறது. சிறுபான்மை பற்றி பேசுகிறது. சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் இப்படி என்று இப்போது அவர்கள் ஒரு அவதாரத்தை எடுத்திருக்கிறார்கள். அதன் உள்ளடக்கம், ஏன்னா பாஜகவிலிருந்து அதிமுக வந்ததுக்கு பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னா அதிகபட்சமாக சிறுபான்மை குறித்து பேசுகிறார்கள். அப்போ என்ன தெளிவாக தெரியுதுன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இதையெல்லாம் கணக்கிடும் பொழுது தலித் மக்கள், பட்டியல் பிரிவினர், சிறுபான்மையினர்,
பெண் இவர்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் வாக்களித்திருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு. அதான் சதமான கணக்குகள் இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்ல பல சமூக குழுக்கள் மாறி மாறி வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப இந்த வாக்குகளை பிரிப்பதன் மூலமாக திமுகவினுடைய அந்த வெற்றி இலக்கை கொஞ்சம் குறைச்சிடலாம், நம்ம 2வது இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு பாஜக ஒரு கணக்கு போடுகிறது. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இப்போ அதிமுக தனியாக வந்திருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து நின்னா ஜெயிச்சிடலாமே அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து நின்னா திமுக வலுவாக ஜெயிச்சிடும். அப்போ அந்த ரேஷியோவை குறைக்கிறது என்பது தான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் பாஜக இல்லைன்னு சொல்லிட்டோம், அவங்க மௌனம் காக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னன்னா, அதிமுக எதிர்ப்பை பாஜக சம்பாதித்து கொள்ள விரும்பவில்லை, அதனால அவர்கள் மௌனம் காக்கிறார்கள். ஏன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் அதிமுகவிலிருந்து அதிமுகவில் சஞ்சலப்படக்கூடியவர்கள் பாஜக ஓவரா அதிமுகவை எதுக்குன்னு சொன்னா பாஜகவுக்கு அது போகாது. எனவே அவர்கள் மௌனம் காக்கிறார்கள், இவர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள். இதுதான் அதனுடைய உள்ளடக்கமாக நாம் பார்க்க வேண்டிய, அப்படிதான் நான் பார்க்கிறேன் அந்த விஷயத்தை. அப்படின்னு வரும்போது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 40 தொகுதிகள், பாண்டிச்சேரி உள்ளிட்ட இந்த 40 தொகுதிகளில் அவர்கள் ஒரு கணக்கு போட்டு, இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் வெளியேறி பேசி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஒரு தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிறத பட்டியல் வெளியேற்றம் என்பதை ஏற்கலை. அதற்கு ஒரு காரணமாக, அதற்கு பாஜகவினுடைய அதனுடைய என்ன காரணமாக இருக்கும்? கிருஷ்ணசாமி அவர்கள் இப்படி வெளியே வந்து பேசுறது, பாஜக எதிர்ப்பை பேசுவது, அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஓபிஎஸ், தினகரன் இவர்களை எல்லாம் இணைத்து கொண்ட ஒரு கூட்டணியை பாஜக நடத்துகிற பொழுது அதே உரைக்குள்ள கிருஷ்ணசாமியையும் கொண்டு போய் வச்ச பாஜக அதை ஜாதியாக அணுகுகிறது. ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் அரசியல் கட்சி தலைவர்கள் என்ற பார்வையிலிருந்து மாறி அவர்களை ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களாக கொண்டு போய் கூனி குறுகி நிறுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் இவரை வெளியேற்றினாதான் அந்த ஓட்டு கன்சால்ட்ரேட் ஆகும். ஓபிஎஸ் தினகரன் சார்ந்தவர்கள் கன்சால்ட்ரேட் ஆவாங்க. எனவே இவரை கொண்டு போய் வெளியேற்றி நிப்பாட்டி வச்சு பேசுறது இதுதான். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நரேந்திரர் தேவேந்திரர் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஒரு சோசியல் இன்ஜினியரிங் என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள். இதெல்லாம் பாஜக செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் இவை எல்லாவற்றும் நடந்தாலும் கூட அதிமுக தனியாக, பாஜக அணி தனியாக இவர்கள் எல்லாம் நின்றாலும் கூட அதிமுகவின் பின்னால் யாரும் செல்ல மாட்டார்கள். ஏனால் பாஜக அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் யார் போவாங்கன்னு நான் இப்பயே சொல்றேன். புரட்சி பாரதம் கட்சி அவர்களோடு போகும், எஸ்டிபிஐ கட்சி ஏற்கனவே அவர்களோடு போவதற்கான ஒரு ஏற்பாட்டில் இருக்கிறது. இந்த 2ஐ தவிர்த்து வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் போகாது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் தேமுதிக போகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா, தேமுதிக கடந்த காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் 2021 தேமுதிக அமமுக கூட்டணி இணைந்து போட்டியிட்டார்கள். தேமுதிக 60 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டார்கள். அந்த விவரங்கள் முழுவதும் என் கையில் இருக்கிறது. 48 தொகுதிகளில் 1500 முதல் 2000 வாக்குகள் பெற்றார்கள். யாரு? தேமுதிக. அந்த அமமுக தேமுதிக கூட்டணி, அந்த கூட்டணியை அவ்வளவுதான் ஓட்டு வாங்கினாங்க. தேமுதிகவுடைய வாக்கு 0.59%. தேமுதிக இருந்தாலும் சரி, ஏன்னா அதனுடைய வாக்கு வங்கி என்பது பெருமளவுக்கு இழந்து விட்டார்கள். இப்ப விஜயகாந்த் இறந்தார், அந்த அனுதாபத்தில் ஏதாவது கிடைக்குமா என்பதுதான். அப்படியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படி தீர்மானிச்சதாக எனக்கு தெரியல. அதனால என்ன கணக்கு அவங்க போடுறாங்கன்னா, தேமுதிக இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, வெளியேறினாலும் சரி, அதிமுகவோட போனாலும் சரி, ஏன்னா அதனுடைய வாக்கு வங்கி என்பது பெரிதாக இல்லை. தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதே அந்த கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளும், அது போட்டியிட்ட தொகுதியில் முக்கியமாக 18 தொகுதிகளில் தேமுதிக நோட்டாவுக்கு கீழே வாங்கி இருக்கிறது. 60 தொகுதிகள் பட்டியல் எடுத்து நான் காட்டுறேன். அந்த ஆய்வுகள் செய்து பார்க்கிற பொழுது தேமுதிக நிலவரம் இதுதான். அப்ப அதிமுகவோட தேமுதிக போகணுமா, போய்க்கோ, நீங்க உட்காந்து நிறைய கேட்டீங்கன்னா அங்கே போய்க்கோ அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போது எல்லாமே பாஜகவுடைய பிளான் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு புது கணக்க சொல்றீங்க. இதுக்கு ஸ்ரீகாந்த் காரடேஸ் கிட்ட நான் விளக்கத்தை கேட்டு வந்துடுறேன். ஸ்ரீகாந்த் சார், இப்போ இந்த பிளவுபட்டு, அதாவது அதிமுகவும் பாஜகவும் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறதே, தனித்தனியாக நிற்கிறது அப்படிங்கிறதே பாஜகவுடைய திட்டம் தான். அதனால தான் இன்னும் கூட அதிமுகவை பற்றிய விமர்சனத்தை எங்கேயுமே பாஜக முன்வைக்காமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை சூர்யா முன்வைக்கிறாரு. அதோட சேர்த்து இன்னொரு கேள்வியும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஒரு விஷயத்தை கூட பதிவு செஞ்சார். தமிழ்நாட்டில் யாராவது பாஜக கூட கூட்டணி சேர்ந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிலாம் கூட விமர்சனம் பண்ணார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க?
அதாவது நான் இப்போ வந்து இந்த நிமிஷம் புதுடெல்லியிலேருந்து இப்போ இந்த நேரலையில் கலந்துக்கிறேன். 2 நாட்களாக எங்க கட்சியின் மூத்த தலைவர்கள், தேசிய தலைவர்கள்லாம் எங்களோட பேசிட்டு இருந்தாங்க. மறந்து கூட நாங்க எந்த ஒரு ஒரு விடயத்திலயும் கூட மாற்றுக் கட்சிகள் பற்றியோ, கூட்டணி கட்சிகள் பற்றியோ எந்த விதமான பேச்சுக்களும் எடுக்கப்படவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க அத்தன கட்சிகளுக்குமே பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணியா இருக்கு. நாங்க என்ன பண்ண போறோம்? யாரோட கூட்டணி இருக்க போறோம்? என்ன வியூகம் எடுக்க போறோம்? எத செய்ய போறோம் அப்படின்னு. ஆ ஏன்னு கேட்டா, நாங்க வந்து எங்க தேர்தல் பிரச்சாரத்தையும், எங்க வியூகத்தையும் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது. நாங்க ஜூலையிலேயே ஆரம்பிச்சுட்டோம். எப்ப எண் மக்கள நாங்க தொடங்குனோமோ ஜூலைல, ஜூலை மாதத்திலிருந்தே எங்களுடைய தேர்தல் பரப்புரை, மக்கள் சந்திப்பு தொடங்கி விட்டது. அப்பையிலிருந்தே நாங்க என்ன ஒரே ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம்னா, எங்களுடைய இலக்கு, எங்களுடைய கூட்டணி மக்களுடன் தான். எங்களோட எதிரி அப்படின்னு அரசியல் எதிரின்னா ஊழல் தான் அப்படிங்கிறத எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். அதே மாரி இன்றைக்கு நடந்த கூட்டத்துல கூட தமிழகம் பத்திய பேச்சுக்கள்ல கூட எங்க கூட்டணி தலைவர்கள் மத்த எல்லா கட்சிகளும் நாங்க இக்னோர் தான் பண்றோம். யாரையுமே எங்களுடைய நேரடி போட்டியாவோ, ஏதாவது அவங்கள பத்தி எல்லாம் பேசி எங்க நேரத்தையும், காலத்தையும் விரயம் பண்ண விரும்பலங்கிறது தான் உண்மை. மற்றவங்க எல்லாம் வந்து தாக்குறாங்க, சொல்றாங்கங்கிறதெல்லாம் சூர்யா அண்ணன் சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த அந்த கணக்குகளுக்குள்ளேயே நாங்க போகல. எங்களுடைய பலத்தை நம்புறோம். எங்களுடைய வளர்ச்சியை நம்புறோம். எத்தனை வேகமாக பாரதிய ஜனதா கட்சி பாஜக காலூன்றி தலைமையில் இருக்குங்கிறது அப்போ வந்து வெளிப்படை. தமிழ்நாட்டில் தனித்து போட்டி அப்படின்னே முடிவு பண்ணியாச்சா? பாஜக மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்குமா, வேற யாருமே கிடையாதா? இது நம்ம ரொம்ப 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 முன்ன எப்படி நான் சொல்றதுன்னா, தேர்தலுக்கான காலம் இன்னும் நெறைய இருக்கு. இன்றைக்கு தான் ஒரு ஒரு கட்சியும் முன்னெடுக்குறாங்க. நாங்க தான் 6 மாதம் முன்னாடியே முன்னெடுத்திருக்கோம் மக்கள் சந்திப்ப. இன்னைக்கு தான் எல்லாரும் தொடங்குறாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க காட்சியும் களமும் மாறும். யார் யாரு எங்க வராங்கன்னு. எங்கள பொறுத்தவரைக்கும் என்டிஏவோட கதவுகள் திறந்திருக்கு. எங்க எங்க கூட்டணியோட கதவுகள் திறந்திருக்கு. மோடி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள, அவரை பிரதமராக ஏற்றுக்கொள்ள எந்த கட்சி முன் வந்தாலும் அவங்களோட கூட்டணி அமைக்க தயாரா இருக்குன்னு எங்க அதுக்கு அந்த மாநில தலைவர் ரொம்ப இல்ல தெளிவா அதுக்குள்ள சொல்லியிருக்காரு. அதிமுக அதனால இருந்தாலும் ஓகே தான் இல்லையா? இல்ல அது மாதிரி குறிப்பிட்டு எந்த கட்சியுமே சொல்லல இல்லையா? மோடி சரி. அவர்களை ஏற்றுக்கொண்டு எந்த கட்சி வந்தாலும் சரிங்கிறப்ப, ப இந்திய அளவுல பார்க்கும்போது பாஜக தான் இந்த கூட்டணிக்கான தலைமை கட்சி. அதுலேருந்து அவங்களா வெளியில போயிருக்கோம்னு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதுலேருந்து அவங்க வருவாங்களா, வரலையாங்கிறதுல வந்து நாங்க எங்க நேரத்த கடத்த விரும்பல. நாங்க எங்களுடைய வேலைகளையும் மற்றதையும் தொடங்கியிருக்கோம். யார் வந்தாலும் கதவு திறந்திருக்குன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க அடைச்சுட்டோங்கிறாங்க. அதனால அது கதவ அடைச்சு கட்டியோ, சரி சார், அவங்க கட்சியோ தான் கதவை அடைக்காத அடைச்சிட்டாங்க, கட்சியோ நீங்க திறந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த பக்கம் இவங்க இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க, ஏதாவது வந்திருக்கலாமே, என்ன அவங்கள கூட காணுமே சார். அதாவதுங்க, அதான் நான் சொல்றேன் இல்லையா, மிக 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 விரைவாக நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறீங்க. ரொம்ப கூடிய சீக்கிரம். அதாவது திமுகவோட கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து அந்த கூட்டணியிலேயே, அதிலேயே அப்படியே நிலைப்பாடா பல காலங்களா அதிலேயே தொடர்ந்து இருக்கிறாங்க. நீங்க 2014ல எங்க கட்டமைப்பு வேற, 2019ல கட்டமைப்பு வேற, இப்ப வரப்போற கட்டமைப்பு வேற. அதனால இதுல வந்து ஒரே ஒரு விடயம் தான் இப்ப இருக்கு. இந்த இந்த தேர்தல்ல என்ன மக்களவை தேர்தல்ல நம்ம என்ன ஒரே ஒரு இலக்கு எடுத்துட்டு போறோம். மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவார் அப்படின்னு நாங்க சொல்றோம். எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. இண்டி கூட்டணி எதிர்க்கிறோங்கிறாங்க. இது 2 தானே இன்னைக்கு சர்ச்சையே, இது 2 தான். அத மோடி அவர்களை பிரதமரா ஏற்றுக்கொள்ற எந்த கட்சி வந்தாலும் எங்க கூட்டணி தானே அவங்க. ம். மோடியை பிரதமரா ஏத்துக்க அதனால மாட்டோம்னு சொல்லி அதிமுக தரப்பு சொல்லுங்க. சொல்லிடுச்சே. புரியலைங்க. மோடியை பிரதமரா திரும்பவும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கறத வந்து அதிமுக தரப்பும் தெளிவா சொல்லிடுச்சே. அவங்க அவங்க நிலைப்பாடு. நான் இப்ப அவங்க ம். வருவாங்க, அதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கோம்லாம் நான் சொல்லவே இல்லையே. ம். அதாவது மோடி அவர்களை தலைவராக ஏற்கும் நீங்க மற்ற கட்சியெல்லாம் சொன்னீங்க. அவங்க ஏன் இன்னும் வரலன்னு கேட்கிறீங்க. அவங்களுக்கு நெறைய இருக்கு. அவங்கவங்க கட்சியில பொதுக்குழு இருக்கும், நிர்வாக குழு இருக்கும். அவங்களுக்கு சில கூறுகள்லாம் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். கூட்டணி எங்க எங்க இருக்கணும், எந்தெந்த தொகுதியில நிக்கணும்னு. அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிட்டு வருவாங்க இல்லையா? அதுவரைக்கும் அவங்களுக்கு கால நேரம் தருவோம். அதுவரைக்கும் நாங்க காத்திருக்காம நாங்க வந்து அனைத்து தொகுதிகளையும் மக்களை 234 சட்டமன்ற தொகுதிகளையும் எங்க தலைவர் போய் மக்களை சந்திக்கிறார். சரி, சீனிவாசனோட பார்வையும் கேட்டுறேன். சீனிவாசன், அதாவது வந்து இன்னும் கூட கூட்டணிக்கான கதவுகள் எங்க சைடுல திறந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் காரணேஸ் குறிப்பிடுறாரு. கடைசி நேரத்துல கணக்கு எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சன் நியூஸ் கேள்விக்களம் நெறியாளர் உள்ளிட்ட அவைக்கு பணிவான வணக்கம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை.
பல்வேறு கட்சிகள் எல்லா கூட்டணியிலையும் கூட்டணி ஒரு செட்டில்மெண்ட்டு இன்ன வரையும் ஒரு நிலைக்கு வரலை. இப்போ தான் அதற்கான பணியை எல்லா கட்சிகளும் தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு மட்டும் தேர்தல் ஜுரங்கிறது இந்த அளவு வேகமாக வந்திருக்குன்னா காரணம் என்ன? 2.5 ஆண்டுகால திமுக ஆட்சி மக்கள் ஒருவித வெறுப்பையும் சலிப்பையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு அதிமுக ஒரு மிரள வைக்கின்ற கட்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அதாவது இன்றைக்கு எல்லா கட்சிகளிலிருந்தும் எல்லா தரப்பு மனிதர்களும் இன்றைக்கி அதிமுகவை நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்போ அதிமுகவினுடைய வளர்ச்சி, மக்களுடைய செல்வாக்கு, இதெல்லாம் திமுகவிற்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. திடீர்னு சிறுபான்மை மக்கள் மீது காட்டுகின்ற பரிவு, பற்று, பாசம் ஏன் இப்போ இவ்வளவு நாளாக இந்த 2.5 ஆண்டு காலமாக இல்லாதது ஏன் இப்போ வந்தது? அப்போ அதிமுகவை மற்ற சமுதாய மக்களும் தேடி போகின்ற காலம் உருவாகிருக்குது. இது திமுகவுக்கு ஏற்கனவே இருந்தது தானே, இப்போ அதிமுகவுக்கு தானே புதுசாக வந்திருக்குது. இல்லை, செலக்டிவ் அமேனிசியான்ற ஒரு மிகப்பெரிய வியாதி திமுகவுக்கு இருக்குது. அதனால தான் இப்போ அண்ணன் சூர்யா சேவியர் அண்ணன் என்ன சொன்னாங்க, இப்போ திமுக எவ்வளோ பெரிய கட்சி, ஆனால் தேமுதிகவுடைய வாக்கு சதவீதத்தை கணக்கிடுற அளவுக்கு இன்றைக்கு அந்த கட்சியோட நிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? முழுக்க முழுக்க பயம். அதிமுகவில் எந்த கட்சி கூட்டணி போகுன்னு அவங்களால கணிக்க முடியல. அவங்கள்ட்ட இருக்கிற கூட்டணி மட்டும்தான் இருக்குது. எப்ப புது கட்சிகள் எந்த தலைமை கணிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்களே இல்ல வெளிப்படையா நீங்க பேசுறது அப்படிங்கிறது அதை நம்ம பாசிட்டிவா இல்ல யாருமே அதிமுக அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிறதா? இல்ல 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 எல்லாமே பேச்சு, அதாவது கடுமையான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்கலாம், எந்த கட்சியும் இங்கே வரலாம். அந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக நீங்களாக இருக்கின்ற தமிழக கட்சிகள், அதிமுக தலைமையை ஏற்றுக்கிற கட்சிகள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திமுக இன்னைக்கு செய்தித்தாள், ஊடகங்கள் எல்லாத்துலையும் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவை நோக்கி தான் எல்லா கட்சிகளுடைய முகமும் திரும்பி இருக்கே தவிர திமுகவிற்கு இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை தவிர எந்த கூட்டணி கட்சி புதிதாக திமுகவை ஆதரிக்கிறோன்னு இன்ன வரை ஒரு செய்தி சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அதிமுகவை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கடுமையா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. மக்களுடைய ஆதரவு செல்வாக்கு சின்ன விஷயம் தான். அதாவது இங்கேயாவது இருக்கிற, அதாவது திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் அப்படியே இருக்காங்க, அதிமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளே காணுமே சார். வருவாங்க கண்டிப்பா, தேர்தல் நாள் இருக்குது, நிச்சயமா வருவாங்க. இந்த கூட்டணி மெகா கூட்டணியை நோக்கி போயிட்டு இருக்குது. அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயம் அமைக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒண்ணு வேணாங்க, இன்னைக்கு சீர்காழியில பாருங்க 3000 பேர் பொதுச்செயலாளர் தலைமையில் கட்சியில சேர்றாங்க. பெருந்தலைவர் மக்கள் கட்சி மதுரையில் தென் மாவட்டத்தில் மாநாடு, எஸ்டிபிஐ மாநாடு, சேலத்தில் மாநாடு. ஒரு தேர்தல் அறிவித்த உடனே இன்னைக்கு முதலமைச்சர் பயப்படுறாரு, திமுக பயப்படுது அதிமுகவை பார்த்து அப்படின்னா அதிமுகவுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் வளர்ந்துருக்குது. 2.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்கள் சலிப்படைந்திருக்கிறார்கள், சோர்வடைந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு பெருகிட்டு இருக்குது. அதனால கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக நோக்கி திரும்பல. அதிமுக என்ன பண்ண போகுது, அதிமுக நம்மளை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்ற கருத்துல அவங்க கேட்கறாங்க, நிறைய டிமாண்ட் கேட்கறாங்க, தொகுதி கேட்பாங்க. அதெல்லாம் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். வந்துடுறேன் சார். ரவீந்திர துரைசாமி சார், ஸ்ரீகாந்தும் குறிப்பிடுறாரு, நம்ம புதுக்கோட்டை சீனிவாசனும் சொல்றாரு, கணக்கு எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எங்க போவாங்க பாமகவும் தேமுதிகவும்? வெற்றி பெற்ற ஒரு அணிக்கும் தோல்வியடைந்த ஒரு அணிக்கும் அடுத்த 5 ஆண்டுகள் நடக்கக்கூடிய தேர்தலில் உள்ள அந்த வேறுபாடு தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது. வெற்றி பெற்ற அணியில் இருக்கக்கூடியவங்க முத்தரசன் சொன்ன மாதிரி இன்டாக்டாக நிற்கிறாங்க. கெய்னர்ஸ், எல்லாருக்குமே லாபம் கிடச்சிருக்கும் போது அவங்க நிற்கிறாங்க. அந்த அணியில் ஈரோடு கிழக்கில் பிரச்சாரகராக உள்ள வந்த கமலஹாசனும் அந்த அணிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோல்வியடைந்த அணியில் 2019ஆம் ஆண்டு அந்த அணி எப்படி கட்டமைக்கப்பட்டது என்றால், அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இவங்க 2 பேரும் தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து 7+1 ஒரு அணியை கட்டமைச்சாங்க. இது பாஜக அணி அல்ல, அதிமுக தலைமையிலான அணி. இன்னும் மாநில உரிமைகளை முன்னெடுக்கிறதுக்கு டாக்டர் ராமதாஸ் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஒரு 8-10 டிமாண்ட்ஸ் வச்சு காவேரியிலேருந்து கச்சத்தீவிலேருந்து பல தீர்மானங்களெல்லாம் அதிமுக அதை முன்னெடுத்து நிறைவேற்றுவாங்கன்னு அந்த அணி உருவாகிறது. அதில் 2வது பெரிய கட்சியாட்டு
பாமக 7+1ங்கிற அந்தஸ்தோட இவர்களே தேலாபுரம் தோட்டம் சென்று அந்த அணியை கட்டமைச்சாங்க. அதற்கு பிறகு பாஜக வந்து டேக் இட் ஆர் லீவ் இட்டுங்கிற ஆஃபரில் 5 சீட்டு தான், தென் சென்னையும் கிடையாது, என்னோட லாயலிஸ்ட் ஜெயக்குமார் சன்னுக்கு தான், நீங்கள் வேணால் தூத்துக்குடியில் போய் நின்றுடுங்கன்னு 5 சீட்டு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்து தான் பாஜக அமித்ஷா கூட பேச்சு நடத்தாமல் ராமதாஸ் முக்கியமானவர்னு பேசி தான் 2019 அந்த அணி அமைஞ்சுது. அன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை தலைவரானதும் உள்ளாட்சி தேர்தலில் அவர் சாதித்ததும் பெருசாக சாதிக்கல. எடப்பாடி 1.5% போவாருங்கிற இடத்துல 5% எடுத்துட்டார். நான் வந்து வானத்தை வில்லா வளைச்சிட்டாருன்னு சொல்ல வரல. பட் இவர் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய இடத்துல 5% வாக்கு நகர்ப்புற உள்ளாட்சியில் காட்டினது ஒரு சிறிய ஒரு டெவலப்மெண்ட் தான். அதுக்கப்புறம் அவர் உழைக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, ஒற்றை தலைமையான பிறகு மோடி பிரதமர் இன்னும் முதல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அது பிறகு பாமகவை பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு தான் அவர் வராரு. டெல்லி போகிறாங்க. 330 சீட்டு பாஜக என்டிஏ ஜெயிக்கும், மோடி 3வது முறை பிரதமராக வருவாங்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் வருது, சீட்டு தகராறுங்கிற பிரச்சனை வருது. 2019 பாமக பெரிய கட்சியாட்டு அந்த அணியை அமைச்சவங்க 24 பாஜக பெரிய கட்சியாட்டு அந்த அணியை, பாஜக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் முக்கியம்னு அந்த அணியை அமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் சீட்டு தகராறில் அந்த அணி அமைஞ்சதுன்னு அறிவிக்கலை. நான் கேள்விப்பட்ட வரையில் உங்களுக்கு பழைய 5 தான் இன்னும் ஸ்ட்ரிக்டாக எடப்பாடி பழனிசாமி சொன்னதா தகவல். 5 சீட்டுன்னு சொன்னதும் அண்ணாமலை இல்லை நாம் வளர்ந்துருக்கோம், மோடிக்கு இமேஜ் 3வது முறை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கும்போது வளர்ந்துருக்கோம், நான் கட்சியை பெரிய அளவில் வளர்த்துருக்கேன், உள்ளாட்சி தேர்தலில் கட்சியை தமிழிசை இருந்த காலகட்டத்தை தாண்டி நம்ம பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கிறோம், அதனால 5 சீட்டுங்கிறது பழைய 5 சீட்டுங்கிறது நமக்கு ஏற்புடையதல்ல, ரெட்டை இலக்க சீட்டு வேணுங்கிறத அண்ணாமலை முடிவு பண்ணி அவர் 23 அது அந்த நம்பர்ஸை ஹெவியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கட்சிக்குள்ளேயே அலைன்ஸ் போயிடக்கூடாது, 9 சீட்டு தந்தா போதும்னு அதை இண்டிகேஷன் பண்ணுறது மாதிரி இவர் இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எல் முருகன் கூட சொல்லிட்டு இருந்தார். ஸோ அங்கே முறிஞ்சதுக்கு காரணம் சீட்டு தகராறு தான். இவங்க ரெட்டலுக்கு சீட்டு பாஜக அந்த கூட்டணி முறிஞ்சது தான். ஏன்னா அது முறிஞ்சு நிறைய விஷயம் ஆயிடுச்சு. ஜெயக்குமார் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். மீண்டும் அவங்க பாஜக கூட இணையறதுல எடப்பாடி பழனிசாமி தன்னோட லீடர்ஷிப் போயிடும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர் முயற்சியில் ஒரு லீடராக முயற்சி பண்ணுறாரு. அப்படி முயற்சி பண்ணக்கூடியவர் மீண்டும் பாஜக காம்ப்ரமைஸ் பண்ணி தன்னோட லீடர்ஷிப் இமேஜ் இந்த அளவுக்கு எஸ்டிபிஐ இதெல்லாம் போன பிறகு திரும்ப வந்து அங்கே போனாருன்னா அவர் இமேஜ் ரொம்ப கீழே போயிடும், அது அவர் போக மாட்டாருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அடுத்த பாமகவும் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் அதுவும் இதே தான். வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து குறைவு. எங்கே போனா நீங்க திமுக அணி வெற்றி பெற்றுடுச்சு, அந்த அணிக்குள்ள வெற்றி வாய்ப்பு குறைவுனா எங்க போனா குறைவு? பாஜக 2 இடமே குறைவு. பாஜக போனாலும் குறைவு தான், அதிமுக கூட போனாலும் குறைவு தான். நம்ம கண்ணெதிர எல்லாருக்குமே தெரியும். பாமக வந்து திமுகவுக்குள்ள நுழைஞ்சிடலாம், துரைமுருகன் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி அதை வெற்றிகரமாக முடிச்சிடலான்னு அவங்க கருதுனதும், துரைமுருகன் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பார்த்ததும் 10.5க்காக பார்த்ததா பேசப்பட்டது, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக பேசப்பட்டது என்றாலும் கூட ஒரு நெருக்கத்தை அவங்க 2.5 வருஷம் ஆளும் திமுகவோட காட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதோட சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதல்வருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து டீசெண்டாக அந்த அலையன்ஸு இல்லைன்னு திமுகவால் மறுக்கப்படும் போது இப்போ அவங்க மிக முக்கியமான கட்சியாட்டுங்க இருக்கிறாங்க. தோத்துப்போன அணியில் 2வது பெரிய கட்சியாக இருந்தது 7+1 வாங்கினது பாமகவுக்கு தான் அன்றைக்கி டிமாண்ட். வட தமிழகத்தில் 20 தொகுதிகளில் மிக பலம் பொருந்திய கட்சியாக இருக்கக்கூடிய பாமக தங்கள் பக்கம் வர வேண்டும் என்று அதிமுக இப்போ எதிர்பார்க்குறாங்க. முதல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்காக பாஜக மோடிக்கு டெல்லிக்கு போனவங்க இப்போ பாமக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க அவுட்ரைட்டாக பாஜக கூட இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் இல்லைங்கிறதையும் அந்த சுப்ரீம் கோர்ட்டு இந்த பத்திர மேட்டரில் அந்த தீர்ப்பு வரும்போது பாஜக அரசுக்கு எதிரான ஒரு இதாட்ட அந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வரவேற்று களமாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இது எலக்ட்ரல் பாண்ட் எடப்பாடி பழனிசாமி பாமக விஷயத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிபி சண்முகம் டாக்டர் ராமதாஸை நேரில் போய் பார்க்குறாரு. இதே சிபி சண்முகம் தான் பாஜகவும் எங்களுக்கு மைனஸு, பாமகவும் எங்களுக்கு மைனஸு, பாஜகவோட சேர்ந்தனால கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை இழந்தோம், எனக்கே முஸ்லீம் பூத்தில் ஓட்டு கிடைக்கல, பாமகவோட சேர்ந்தனால அட்டவணை பிரிவு சகோதரர்கள் தலித் மக்கள் வாக்கை இழந்தோன்னு அவரே பேசினார். பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் வந்த ஒரு செய்தி. இன்னைக்கு வந்து வட தமிழகத்தில் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தியாட்ட பாமக இருக்கிறதுனால KP முனுசாமியும்
பாமக கூட்டணிக்காக முயற்சி பண்ணுறாரு. எடப்பாடி சார்பாக தான் சிபி சண்முகமும் நேரில் போய் முயற்சி பண்ணார். இந்த அளவு ஒரு முக்கியத்துவத்தோட பாமக 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய கட்சியாட்டு தெளிவாக இருக்குது. 7+1 வாங்கினவங்க அவங்க ரொம்ப டஃப்பாக பார்கெயின் பண்ணுறாங்க. வரட்டு, நம்மளை மீறி இங்கே 2வது இடத்தை யாரும் வந்துட முடியாது, வரட்டுன்னு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து முதல்ல பிரைமிஷர் கேண்டிடேட்டுக்காக போனவங்க தான் அதிமுகங்கிறதும் அவங்க மனசுக்கு தெரியும். தேமுதிகவுக்கு சகோதரர் சேவியர் சூர்யா சொன்னது மாதிரி பெரிய பார்கெனிங் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா பெர்செப்ஷனை வச்சு ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்கெயின் பண்ணாது. அந்த வகையில் சேவியர் சூர்யா கருத்துப்படி கடைசியாக வந்து எடப்பாடி பழனிசாமியே தேமுதிக தேவையில்லை, சசிகலா அம்மையாரை பார்த்த தேமுதிக தேவையில்லைங்கிற மாதிரி தான் 2021 அந்த கட்சியை ட்ரீட் பண்ணாங்க. கடைசியாக அவங்க வந்து 60 சீட்டு அமமுகட்ட வாங்கி ஒரு பொருந்தா கூட்டணி அமைச்சு அந்த தேமுதிகவும் மோசமான ஓட்டு எடுத்துட்டு மக்களவைத் தேர்தல் 5% வாக்கெடுத்த அமமுகவும் பொருந்தா கூட்டணியில் கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு விஜயகாந்துக்கு சிம்பதிங்கிற பெர்செப்ஷனை வச்சு ஒரு கட்சியை இன்னொரு கட்சி மதிக்கும் நான் நினைக்கல. எனிவே அதுக்கு வந்து ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு ஒரு சிம்பதி வரும்னு ஒரு சிறிய அளவில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாமே தவிர பாமக கூட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு தேமுதிக பார்கெனிங்கில் இல்லை. பாமக வட தமிழகத்தில் குறிப்பாக ஒரு 15 தொகுதியில் கான்சென்ட்ரேட்டட் ஓட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மிக மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாக இருக்காங்கங்கிறது தான் காலேஜ் ஸ்பேடசியஸ் ஸ்பேடுன்னா இதான் யதார்த்த உண்மை. அதிமுக இன்னைக்கு பாமகவை எதிர்பார்த்துருக்கிறாங்க. ரைட் பிரியன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரியன்? ஒரு பக்கம் நாடாளுமன்ற பிரச்சாரத்தை எல்லாம் திமுக தொடங்கிடுச்சுன்னு நான் சொன்னதுக்கு ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டார். நாங்கள் ஆரம்பித்து 6 மாதம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்கிறாரு. இவர் சீனிவாசன் குறிப்பிடுறாரு திமுக பயத்தினால தான் வேகமாக பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாமகவும் தேமுதிகவும் தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது சூர்யா சார் சொன்னார், இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா மோசமாக தோப்பாங்க, போன எலெக்ஷன்ஸ் மாதிரி மோசமாக தோப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர். சார் சொன்னார், ரவீந்திரன் சார் சொன்னார், இது மாதிரி தனியாக இருந்தாலே 2 பேரும் தோப்பாங்க அப்படின்னார். ஸோ இதுலேயே வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. சேர்ந்தாலும் தோப்பாங்க, தனியாக இருந்தாலும் தோப்பாங்கன்றது உண்மை. எப்படி இருந்தாலும் தோப்பாங்கன்றது தான் இவங்க 2 பேர் கருத்தில் நம்ம எடுத்துக்கிற விஷயமா பார்க்குறோம். ஆனால் இந்த எலெக்ஷன் எப்படி முக்கியமாக இருக்குன்னா, இது வந்து எடப்பாடி தன்னுடைய தனித்தலைமையாக அதிமுகவுக்கு வந்த பிறகு சந்திக்கிற முதல் எலெக்ஷன். அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு தெரியாது, இந்த எலெக்ஷன் தான் ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ சசிகலாவுக்கோ தெற்கு பகுதிகளில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கான ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு தெரியாது. அது இந்த எலெக்ஷனில் தான் தெரியும். அதே மாதிரி நாங்கள் 6 மாதமாக பாத யாத்திரை ஆரம்பித்து அதை தான் சொல்கிறார் ஒரு ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் சொல்கிறது. அது தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான் சொல்கிறார். அவங்க எந்த அளவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, அண்ணாமலை யாத்திரை போகிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க, பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, அந்த பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்றது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த எலெக்ஷன் தான் பராமீட்டராக இருக்குது. திமுகவுக்கு எவ்வளோ ஆன்டி இன்குபன்சி வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் இந்த எலெக்ஷன் தான் பராமீட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கட்சிகளுக்கு வந்து தன்னுடைய வாக்கு வங்கிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எலெக்ஷனாக இதில் இருக்கும்போது இது ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி இருக்குது. பட் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கிறது என்னென்னா, திமுக கூட்டணி ஏற்கனவே வெற்றிகளை பார்த்த கூட்டணியாக இருக்கிறதுனால, அது அப்படியே காம்பேக்டாக இருக்கிறதுனால, அதில் கூடுதலாக வந்து கமலஹாசனும் இணைந்திருக்கிறதுனால அது கூடுதல் பலம் பெற்றிருக்கிறது என்கிற ஒரு பெர்செப்ஷனல் பார்வை இருக்குது. அது இன்குபன்சி ஃபேக்டர் எவ்வளோ ஒர்க் பண்ணும், அது வெற்றியை பாதிக்கிற எவ்வளோ ஒர்க் பண்ணுமானதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்குறோம். பட் வெற்றி நிச்சயம்ன்றது தான் அடிப்படையான விஷயம். மார்ஜின் வேணால் குறையும் தான் பொதுவான ஒரு கருத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சி வந்து தேர்தலில் வெற்றி பெறணும்னா கூட்டணி அமைக்கிறது இயல்பான விஷயம். யாரோட சேர்ந்தால் கூட்டணி அமைச்சால் வெற்றி கிடைக்கும், 2 பேரும் தனித்தனியாக நிற்கிறோம் நமக்கு தோல்வி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சே 2 கட்சியும் தனித்தனியாக தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, எடப்பாடி அவர்களே நீங்கள் தனியாக போகிறத பற்றி யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது. அதனால் நீங்கள் தனியாக போனீர்கள் என்றால் உங்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பது தெரிந்துவிடும். நீங்கள் பலவீனமான நிலையில் இருக்கீங்களா இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சிடும். 26 நோக்கி போகும்போது நீங்கள் இன்னும் வலுவிழந்து போவீர்கள். பலவீனமாக போனீங்கன்னா இன்னும் வலுவிழந்து போவீர்கள். அதிமுக ஒற்றுமைக்கான ஒரு குரல் அங்கே ஒலிக்கும். அப்போது நீங்கள் இன்னும் பின்னுக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சப்போஸ் கூட்டணியில் இருந்தீங்கன்னா அதில் எக்ஸாக்டாக நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கி அவங்களோட வாக்கு வங்கி சேரும்போது ஏதோ நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இப்போது 2021 சட்டமன்ற எலெக்ஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 65 இடங்களை பெற்றுட்டோம், கூட்டணியோடு சேர்த்து 75 இடங்களை பெற்றுட்டோம், ஒரு சமாதானம் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு, வெற்றி பெறுறாங்களோ இல்லையோ வாக்கு வங்கியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சேர்ந்துருந்தால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து பலவீனமாகறதோ இல்லை 26 நோக்கி உங்களுக்கு இது முக்கியமான தேர்தலே கிடையாது.
இது வந்து பார்லிமெண்ட் தேர்தல். இதில் வந்து மோடி கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்றதான் முக்கியமான கேள்வி. 10 வருஷம் மோடி என்ன பண்ணார், நாட்டை வளர்த்தாரா இல்லை வந்து பின்னுக்கு தள்ளினாரா, அந்த கேள்வி தான் இங்கே வருது. இந்தியா கூட்டணியோட ஒரே பாட்டம் லைன் என்ன, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுதான் அவங்களுடைய பாட்டம் லைனாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் என்ன, மோடி வரணுமா வரக்கூடாதுன்ற பிரச்சாரத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு அது சரியாக வருமா வராதான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸான ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ளாமல் மாநில அரசை குறை சொல்கிற. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சீர்காழியில் செய்தியாளர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ மோடியை பற்றின ஃபோக்கஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் அமைக்கிறீங்க வச்சுக்கோங்க. அதற்கான தேர்தல் இது இல்லை. 26 தான் அதற்கான தேர்தல். ரெண்டாவது வந்து தேசிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைச்சா மாநிலத்தின் நலன்கள் பாதிக்கப்படுகிறதுன்றது உங்களுடைய வாதமாக இருக்குது. ஆனால் நீங்களே சில மாதங்களுக்கு முன்னால் என்ன பேசுனீங்க, நாங்கள் வந்து பாஜகவோட இணக்கமாக இருந்ததனால் நெருக்கமாக இருந்ததனால் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் கொண்டாந்தோம், நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்னால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை கவனிக்கிறதே கிடையாது அப்படின்னு அப்படி பேசுகிறீங்க. அப்போ பேசுகிறது உண்மையா, இப்போ பேசுகிறது உண்மையா? தேசிய கட்சிகளை பற்றி உங்கள் பார்வை ஏன் அப்படி மாறி இருக்கு? ஏன்னா நீங்கள் பாஜக விட்டு ஏன் வந்தீங்கன்ற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே குழப்பம் இருக்குது. நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்தீங்கிறதுலே குழப்பம் இருக்குது சார். அந்த குழப்பம் வந்து இன்னுமே அதிமுக தொண்டர்களுக்கே இருக்குது. எதுக்காக வந்தாங்க? ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் பாஜக கூட்டணியில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வந்தாங்களா, இல்லை அண்ணாமலையை பிடிக்கலன்னு வந்தாங்களா, இல்லை ஜெயலலிதா பற்றி அண்ணாவை பற்றி விமர்சனம் வச்சார் அதனால் வந்தாங்களா, இல்லை 26 வந்து என்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணலை அதனால தான் வந்தேன்னு சொன்னாங்களா, என்ன காரணத்தால் வந்தீங்க? இல்லை தொண்டர்கள் விரும்பினாங்க அதனால் வந்தீங்களா? அப்படி பார்த்தா நீங்கள் 2019 வெளில வந்திருக்கணுமே, தொண்டர்கள் அப்போவே விரும்பலையா ஆக்சுவலாக? அதனால் உங்களுக்கே கன்ஃபியூஷன், எடப்பாடிக்கே ஒரு குழப்பம் இருக்குது. அதுலேருந்து அவர் வெளியில் இன்னும் வரலை. நான் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கும் நஷ்டமாகுது பாஜகவுக்கும் நஷ்டமாகிற ஒரு விஷயத்தில் இந்த 2 கட்சிகளும் ஏன் ஈடுபடணுன்ற கேள்வி தான் நான் முன்னாடி வைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்போது வந்து இந்த தேமுதிக பாமக என்ன பண்ணுறாங்க, பாமக பற்றி சார் சொன்னார் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு இடத்துல இருக்காங்கன்னு. ஆனால் என்ன பாயிண்ட்னா, அவங்க வந்து எந்த இடத்த கேட்பாங்கன்னா அவங்க கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற இடத்துலாம் கேட்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஓட்டு அவங்களுக்கு மட்டும்தான் விழும், மற்றவங்க ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, தோற்று போயிடுவாங்க. இது கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மத்திய வட மாவட்டங்களில் 72 அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் ஒரு இடத்துல தான் பாமக விரும்பினிருக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க மற்றவங்க ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்றதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த தேமுதிகவோட செல்வாக்கு வந்து விஜயகாந்த் இருந்தபோதே குறைஞ்சி போச்சு, இன்னும் ரொம்ப குறைஞ்சிருக்குன்றது என்னுடைய கருத்து. இந்த 2 கட்சிகளும் அல்ல, அது மட்டும் இல்லை வாசனோ இல்லை மற்ற ஏசி சண்முகமோ எல்லோருமே இவரெல்லாம் ஒரு விஷயத்துக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது அதிமுகவை பொறுத்த மட்டும், அதான் அந்த ஸ்டாண்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க வந்து பாஜக என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணியை பலவீனமாக்குறதுலையும் காங்கிரஸ் தலைவர்களை இழுக்கிறதுலையும் தங்களுடைய எனர்ஜியை ஃபுல்லாக அங்கே நார்த்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடித்த பிறகு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இதுவரையும் தமிழ்நாட்டை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது அதிமுக தனியாக தான் போவேன் தான் சொன்னார். நாங்கள் 2 நாள் கூட்டம்லாம் நடந்துச்சு டெல்லியில், நாங்கள் யாரும் அதை பற்றிலாம் பேசலாம், அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை யாரும் அப்படின்ற. இவரோட லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் பேச மாட்டாங்க சார். அது மேல் லெவலில் டாப் லெவலில் அமித்ஷா ஜேபி நட்டா அந்த லெவலில் அவங்க பேசுவாங்க இல்லையா, அந்த லெவலில் இன்னும் அவங்க தமிழ்நாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலை. அப்படி அவங்க தமிழ்நாட்டை கான்சன்ட்ரேட் பண்ண வரும்பொழுது அதிமுகவை சேர்க்கிறதா, அப்போது தேமுதிகவை பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த டிலே ஏன் ஆனதுன்னா, அதிமுகவை நம்பி போகிறதுக்கு தேமுதிகவோ பாமகவோ தயாராக இல்லை. பாஜக என்ன டிசிஷன் எடுக்கிறதோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுமே அவங்க கூட இருந்த கட்சிகள் எல்லாமே பாஜகவோட டிசிஷன் என்னன்னு பார்க்குறாங்க. 2 பேரும் தனித்தனியாக போகிறதுன்னு ஒரு முடிவு வந்துட்டு வச்சுக்கோங்க. பாஜக ஒரு கட்டத்தில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, எடப்பாடியை கூப்பிட்டு ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவர் வரல, நான் தனியாக தான் போகிறேன்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன், அவரை கட்டி விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவர் கதவை நீ முடிய வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கட்சிகள், இந்த இடையில இருக்கிற இந்த கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, பாஜகவோடையும் அதிமுகவோடையும் இருந்த கட்சிகள் எல்லாமே பெரும்பாலும் அவங்க வந்து பாஜகவை நோக்கி தான் போவாங்க. ஏன்னா அடுத்த தடவை சென்ட்ரலில் ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்குன்னு இவங்க நம்புறதுனால அது கூட போகிறது பெட்டர்ன்றது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நிறைய ஃபண்ட்ஸ் வேறு இருக்குது, செலவுக்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, அது வேற ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனில் எடப்பாடி செலவு பண்ண மாட்டார், ஏன்னா அவருக்கு 26 தான் முக்கியமான எலெக்ஷன். அதனால் இவங்க ஏன் எல்லாம் வெயிட்டிங்னா, பாஜக வந்து இன்னும் தமிழ்நாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலை, பண்ணினால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இங்கே மூவ் ஆகும் தமிழ்நாட்டில். சீனிவாசன், கூட்டணி ஏன் முடிவாகலை அப்படிங்கிற கேள்விக்கு பிரியன் சொன்ன பதில் மிக முக்கியமாக நான் பார்க்குறேன். இங்கே வந்து பாஜகவுடைய முடிவுக்காக தான் தேமுதிகவாகட்டும் பாமகவாகட்டும் காத்திருக்குது. அதனால தான் அவங்க முடிவுக்கு பிறகு தான் மற்ற கட்சி அவங்க வந்து ஒரு முடிவை எடுப்பாங்க. அதனால தான் இன்னும் அதிமுக பக்கம் போகாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அவரோட பார்வை. இன்னொன்று மிக முக்கியமான அவர் சொன்னது வந்து நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்.
இங்க அதிமுக வந்து திமுக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க, மோடியை பத்தி ஏன் வாயே திறக்கல அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாரு. என்ன சார் பதில்? இல்லை, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையும் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து தெளிவாக இருக்கிறார். என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பலவீனமாக நாங்கள் பார்க்குறதில்ல. எங்களோடு இணைகிற ஒத்த எண்ணம் கொண்ட கட்சிகளை வந்து நாங்கள் பலவீனமாக பார்க்குறதில்ல. தொகுதியில் அவங்களுக்கு வந்து மக்கள் இருக்கிற தொடர்பு, செல்வாக்கு இதையெல்லாம் வச்சு கூட்டணி போய்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பல்வேறு குறிப்பிட்ட தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அந்தந்த கட்சி முடிவு செய்து அறிவிக்கும். அதுக்கு வந்து அவசரப்பட்டு நீங்கள் எங்களோட தான் வரணுங்கிற அழைப்பு வந்து நம்ம சொல்கிறோமே தவிர முழுக்க முழுக்க பொறுப்பு அவங்கள சார்ந்தது. அதனால் இது அவசரப்பட்டு தேர்தலுக்கு நாள் இருக்குது, அதனால் நிச்சயமாக ஒரு கூட்டணி அமையும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பிரியன் சார் சொல்கிறாரு, அதாவது இது உங்களுக்கான தேர்தல் அல்ல, இது அதிமுகவிற்கான தேர்தலா, இதெல்லாம் சரிங்க. ஆனால் எங்களுடைய கட்சி தொடங்கப்பட்ட நோக்கம், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் கட்சி தொடங்கப்பட்டதுக்கு என்ன வேணாலும் நோக்கம் இருக்கலாம் சார். அவர் சொன்னது அப்படிங்கிறது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மோடியை நோக்கி இருக்கு. மோடி வேண்டுமா வேண்டாமா, அதிமுகவோட முடிவு என்ன, அதை தான் அவர் கேட்கிறாரு சார். இல்ல, அதை தான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். என்னன்னா, ஒரு நண்பர் கூட்டணியில் பயணித்தோம், கூட்டணி எங்களுக்கு ஒத்துவல்ல, நாங்கள் விலகிட்டோன்னு அறிவிச்சாச்சு. ஒரு நண்பர்களோட பார்ட்னர்ஷிப்பாக கடந்த காலங்களில் இருந்த கசப்பு, இனிப்பு, அந்த அனுபவங்களை வந்து விருப்பப்பட்டாதான் பேசலாம். திமுக மாதிரி ஒருத்தர் நம்ம வேண்டுமா வேண்டாமா அதான் பிரியன் கேட்டாரு. அதிமுக ஒரு நாகரிகமான வரும்போது அதை கேட்கிறாரு. அதிமுக தரப்புல அந்த கேள்விக்கு மட்டும் பதில் வரவே மாட்டேங்குது. அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். இல்ல திரும்ப சொல்றேன், ஒரு நாகரிக அரசியலை, மண்ணுக்கான அரசியலை, மக்களுக்கான அரசியலை அதிமுக முன்னெடுக்குது. மோடிஜியை திட்டணும், அமித்ஷாஜியை திட்டணுங்கிறதுக்காக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய செயல்பாடு என்ன, திமுகவை நாங்க எதிர்க்கணும் சார். அம்மாவும் எம்ஜிஆரும் தொடங்கப்பட்ட நோக்கம் திமுகவை எதிர்க்கணும் சார். உண்மையா இந்த நாடாளுமன்ற தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவிற்கும் எதிரான ஒரு தேர்தல். சூர்யா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலுமே கூட இது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல். இது நாங்க நடத்துறது மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல் அப்படின்றாரு. அதாவது சகோதரர், அவர் அதிமுக சார்பில் பேசக்கூடிய சகோதரர் வந்து அவர் பேசுவது வந்து ரொம்ப அது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியலை. ஏன்னா 2014 வந்து அம்மையார் வந்து கேட்ட ஒரே கேள்வி மோடியா லேடியா என்று தான் கேட்டார். மோடியா லேடியா என்று கேட்ட அதே கட்சியினுடைய பிரதிநிதி இப்போ மோடி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே பதட்டப்படுகிறார். அது ஏன்னு தெரியலை. அன்னைக்கு வந்து அவங்க வந்து கலைஞரா நானா அப்படின்லாம் கேட்கவே இல்லை, மோடியா லேடியா பார்த்துருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி வந்து எங்களுக்கு மம்மி இல்லை டாடி மோடி வந்துட்டாரெல்லாம் பேசுனாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. ராஜேந்திர பாலாஜி அதெல்லாம் பேசினார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டு மக்களால் மதிக்கப்பட்ட கட்சி தான். எம்ஜிஆரும் ஜெயலலிதா போன்றவர்களும் ஒரு மதிப்புமிக்க தலைவர்கள் தான். அவர்கள் இருந்து வழிநடத்திய கட்சி தான். அந்த கட்சி தமிழ்நாட்டில் பலவீனப்படுவது குறித்து பலரும் கவலை கொள்கிறார்கள். அந்த கவலை எதில் அதிமுக வலுவாக இருக்க வேண்டும், திமுகவுக்கு இணையாக வலுவாக இருக்க வேண்டும் என்ற கவலை பலரிடம் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி அப்படி இன்றைக்கு இல்லை. அது தன்னிடம் இருந்தவர்களை கலட்டி விடுகிறது, அது இன்னொரு கட்சிக்கு பலியாகிறது என்ற கவலையிலிருந்து தான் அதிமுக மீதான விமர்சனங்கள் வருகிறது. நீங்க ஏன் போல்டா நின்று பாஜகவை தமிழ்நாடு எதிர்க்கிறது, கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறது. மோடியோ அமித்ஷாவோ அல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர்களோ யாரோ ஒருத்தர், எல்லோரும் மனிதர்கள், மதிக்கப்படக்கூடியவர்கள், அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. யாரையும் சண்டை போட்டு அவைவன் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களது கொள்கை தான் பிரச்சனை. பாஜகவினுடைய கொள்கை தமிழ்நாட்டு கொள்கையோடு, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வோடு, அந்த மண்ணோடு எதோடும் இணைந்து போகலை. அவங்களோட சேர்ந்து நீங்கள் டிராவல் பண்ணி வந்துட்டீங்க. பாஜகவால் நாங்கள் எந்த வகையில் அதை ஆதரித்தோம் இல்லை எந்த வகையில் நாங்கள் எதுக்குறோம்னு பிரியன் கேட்குறாருல, அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. அப்படிங்கும்போது தான் அதிமுக பாஜக பிரிந்திருப்பது சந்தேகத்திற்கிடமாக இருக்கிறது. என்னுடைய கேட்டால் ஒரு நிமிஷம், யாரு சீனிவாசன் தான், சீனிவாசன் தான் உங்களை குறிக்கிறாரு. என்னன்னா கேட்கட்டும்.
இல்ல இல்ல சீனிவாசன் ஒரு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை உரிமைகளை சேர்க்கிற கேட்கிற ஒரு பளு தூக்கும் வீரனா இருக்கிற அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பலவீனமா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? பலவீனமா யார் இருக்கா? ஏங்க இப்போ வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சியா திமுக இருக்கு. அதிமுக மக்களால் செல்வாக்குள்ள கட்சியா வளர்ந்து. அதுதான் உண்மை, யதார்த்தம். அதுதான். அதை மறைச்சிட்டு நீங்க தவறான புள்ளிவிவரத்தை சொல்றீங்க. அதிமுக ஒரு பேர் இயக்கம் பலம் பெருசுதா இருக்கு, பலம் கூடி இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தந்துருக்காங்க, மக்கள் பூரா தேடி வர்றாங்க. அந்த இடத்துல அதிமுக எல்லாத்திலையும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்க வந்து திமுகவா அதிமுகவா மற்றதெல்லாம் பேசல, அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி சதவிகிதத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் மக்கள் மன்றத்தில். நான் என்ன கேட்கிறேன், இப்போ போகும்போது எல்லாரும் சொல்றாங்க 2.5 ஆண்டு காலங்கள் ஆன்டி இன்கம்பன்சி என்கிறார்கள். ஆன்டி இன்கம்பன்சி என்றால் 2014 வளர்ச்சி என்று வருகிற பொழுது கூட தமிழ்நாட்டில் மோடியை ஆதரிக்கவில்லை. ஆனால் 10 ஆண்டு காலங்கள் பாஜக ஆட்சியின் மீது ஏராளமான குற்றங்கள், அவர்கள் மீதான விமர்சனங்கள், அவர்கள் மீதான இது அவங்க ஆட்சியின் மீதான மாறுபட்ட கருத்துக்கள் இங்கே பதிந்திருக்கிறது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விளைவை உருவாக்கும் பாஜகவுக்கு எதிராக? ஏன் அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் மோடி படத்தை கூட போட்டு ஓட்டு கேட்பதற்கு தயார் இல்லை. ராஜன் செல்லப்பா அப்படித்தான் ஓட்டு கேட்டார் திருப்பரங்குன்றம் தொகுதியில். ஓட்டு சீட்டில் மோடி படமே இல்லை, யார் படமும் இல்லாம தான் கேட்டாங்க. முருகனே போடல மோடி படத்தை. அதை எஸ்வி சேகர் விமர்சனம் பண்ணாரு. ஒரு கட்சி ஒரு பிரதமருடைய படத்தை கூட நீங்க நோட்டீஸ்ல போடாம எப்ப சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டீங்கன்னு எஸ்வி சேகர் பேசிய காணொளி இன்றைக்கும் இருக்கிறது. இப்படித்தான் இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் அதிமுக என்ற கட்சி திமுகவுக்கு வலுவாக, திமுகவை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அவர்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்த்து நில்லுங்க, அது அதிமுக செய்யக்கூடியதுதான், அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதிமுக திமுகவை இங்கு எதிர்க்கிற பொழுது, நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது, எல்லோரும் ஒன்றிய அரசிற்கு எதிராக போராடுகிற பொழுது நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம், இங்கேதான் பேசுவோம் அப்படின்னு சொல்வதற்குள்ள இந்த அரசியல் மக்கள் மன்றத்தில் எடுபடாது என்பதை சகோதரர் சீனிவாசன் உணர வேண்டும். பாஜகவிற்கு எதிராக அதிமுக களமாடினால் மாத்திரமே, கருத்தியல் ரீதியாக களமாடினால் மாத்திரமே அதிமுக எழுந்து நிற்க முடியும். அது இல்லாம நாங்க அப்படி இப்படி திமுகவை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எதிர்ப்பு தமிழ் கிரவுண்டில் அது இல்லை. கிரவுண்டில் வந்து வேற ரியாக்ஷன் இருக்கு. இந்தியா கூட்டணியா மோடியா அப்படின்னு வரும்போது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவே பயப்பட ஆரம்பிச்சாங்களா என்றால் வலுவான அரசியல் கருத்து இருக்க வேண்டும். சொன்ன கருத்தோட நான் முற்றிலும் மாறுபடுறேன். அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப தமிழகத்துல திமுக எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையா, எவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கு இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுல அவங்க பதட்டமா இருக்காங்க. அது இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. அதிமுக எடுத்துட்டீங்கன்னா இரட்டை தலைமையிலிருந்து ஒற்றை தலைமைக்கு பிறகு தோல்விகளை மட்டும் பதிவு பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதனால அவருக்கு வந்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய பதட்டத்துல அவரும் இருக்காரு. அதனால அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கையை காட்டணும்னு இருக்காரு. அதனாலதான் பாஜக விட்டு விலகின அப்படியே சிறுபான்மை ஓட்டெல்லாம் தனக்கு வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்லை. ஏன்னா மோடி அவர்களின் திட்டங்களும் நல்லாட்சிகளும் மக்களுக்கு மிக சிறப்பாக போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல திராவிடம் அப்படிங்கிற மாயை உடைக்கப்பட்டிருக்கு. தமிழர், தமிழர் நாடு, தமிழ் நலன் இதெல்லாமே முன்னெடுத்திருக்காரு. பிரதமர் எங்க போனாலும் தமிழன் பெருமைகளை பேசுறாரு, தமிழை முன்னெடுக்கிறாரு, தமிழ் கட்டாயப்படமாக்குறாரு. அதன்படி இன்னைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய டெல்லி மாநாட்டுல மேடம் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க அறிக்கையை ஆங்கிலத்துல வாசிச்சப்ப, நீங்க ஆங்கிலத்துல வாசிச்சது மட்டும் பத்தாது, எனக்கு தமிழ்ல வாசிங்கன்னு பிரதமர் சொல்லி அவங்க தமிழ்ல வாசிச்சாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் அது. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அவர் எல்லா இடத்துலயும் தமிழ் இது வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதே இந்திய கூட்டணியில பாத்தீங்கன்னா நிதிஷ் வந்து ஹிந்தியில பேசினப்ப ஸ்டாலின் அவர்களும் பாலு அவர்களும் அதை மாத்தி எங்களுக்கு ஆங்கிலத்தை சொன்னப்ப ஹிந்தி கத்துட்டு வாங்கன்னாங்க. அது மாதிரி இல்லாம இங்க பல மக்கள் இருக்காங்க, நீங்க தமிழ்லையும் சொல்லுங்க தெலுங்குலையும் சொல்லுங்கன்னு பிராந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இயல்பாவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் பிரதமரை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் அதிகமா நிதி ஒதுக்கிடுவாங்கல்ல, பிராந்திய மொழிகளுக்கான முக்கியத்துவம் அதிகமா இருக்கும், சமஸ்கிருதத்துக்கு மட்டும் நிதி அதிகமா ஒதுக்கப்படும். கொள்கை ரீதியா வந்து மக்கள் எதுக்குறாங்களா, கொள்கை ரீதியா மக்கள் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு வந்து பிரச்சனை என்ன தெரியுங்களா, திரு அண்ணாமலை அவர்களால் பாரதிய ஜனதா கட்சி மிக பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. நீங்க எங்க வேணா போலீஸ் கிட்ட இருந்து நீங்க தகவல் எடுங்க, நீங்க மற்ற தரவுகள் மூலமா ஊடகங்கள் மூலமா
நீங்க என்ன வேணா நீங்க அறிக்கைகள் எடுங்க. எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 20% தாண்டி அவங்க வாக்கெடுப்பாங்க. இதுதான் எத்தனை சார்? எவ்வளோ எவ்வளோ சார்? எவ்வளோ சார் சொன்னீங்க பர்சன்டேஜ்? இல்ல நீ 20% மேல ஓட்டு எடுப்பாங்கன்னு இந்தியா டுடே கருத்து கணிப்புலயே வந்திருக்கு இல்லீங்களா? அன்னைக்கு நம்மளே தான் இந்த விவாதம் பேசணும். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நான் வந்து சதவீதம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எத்தனையோ வாக்கு சதவீதம் வாங்கினாலும் நாங்க வளர்ச்சியை நோக்கி தான் போகிறோம். இழந்துருவோமோங்கிற பயம் மாற்று கட்சிகளுக்கு இருக்கே தவிர எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. கண்டிப்பாக அடுத்து மோடி ஆட்சி தான் அமைய போகுதுங்கிறது எல்லாருமே முடிஞ்ச முடிவு. 400 இடங்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி பெற்ற அசுர வளர்ச்சியை அடையும் அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் எழுதுறாங்க. இப்படி இருக்கும்போது கூட்டணியில் வர கட்சி யோசிக்க மாட்டாங்களா? யார் மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க, யாருக்கு அங்க மந்திரி சபையில் இடம் கிடைக்கும், யார் ஆட்சி இருந்தா நல்லது, எந்த கட்சியோட இணைஞ்சிருந்தா நல்லது அப்படிங்கறது யோசிக்க மாட்டாங்களா? அதனால பலன் பெறும் கட்சிகள் திமுக கூட இருக்கிறாங்க. மற்ற பல ரீதியா அவங்க பலனடைகிறதுனால அவங்க உள்ள இருக்காங்க. மற்றபடி இந்த கூட்டணியை பற்றிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்னும் காலமும் நேரமும் நிறைய இருக்கிறது. அதனால பிரதமரை அடுத்த பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் பல கட்சிகள் எங்க அணியில பெற்று நாங்க மிகப்பெரிய ஒரு பலமான சரி சரி நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க 20% அப்படி ஒரு கணக்கு ஒன்னு சொன்னீங்க. கணக்குல ரொம்ப எக்ஸ்பர்ட் நம்ம ரவீந்திர துரைசாமி அவர்கிட்ட கேட்டுருவோம். அந்த 20% அப்படிங்கிற அந்த கணக்கு எப்படி சார் எடுத்துக்கிறது? பாஜகவுக்கு 20% அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாரு. அதாவது இங்க வந்து திமுக அண்ணா திமுக போட்டின்னு சகோதரர் சீனிவாசன் சொன்னாரு. சேவியர் சூர்யா அதை மறுத்து பேசினாரு. மக்களவை தேர்தலை பொறுத்தவரை மோடியா லேடியாங்கிற அந்த இதை தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து 2014 ஆன்டி மோடியை தான் பெரிய அளவுக்கு ஹைலைட் பண்ணாங்க. 144 போட்டாங்க, போலீஸை வச்சு பணப்பட்டுவாடாலாம் நடந்தது, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 37 இடங்கள் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. இங்கே வந்து ஆன்டி மோடி இங்கே பெரிய அளவில் இருக்குங்கிறத ஜெயலலிதா அம்மையார் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா, பொறுப்பு கோணரை வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க, ஆப்சிக்யூஸாக பிஹேவ் பண்ணி நின்னாங்க. அது வேறு விஷயம். மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதாங்கிறது மண்ணில் நடந்த விஷயந்தான். அடுத்தபடியாக 2019 திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருப்பு பலூனெல்லாம் விட்டு ஆன்டி மோடி பண்ணி ஆன்டி மோடி அணியை ஒரு கட்டமைச்சு அவங்க காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் 53% போயிட்டாங்க. இந்த 2 தடவை மோடி எதிர்ப்பை ஜெயலலிதா அம்மையாரும் மு.க. ஸ்டாலினும் பயன்படுத்தினாலும் கூட ஒரு மோடி ஆதரவு இங்கே வந்து உருவாயிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் சொல்றீங்களா? எஸ், மோடி எதிர்ப்பு பலமா இருக்குது. நான் மறுக்க வரலை, டேட்டா தான் சொல்லுது. 53% மு.க. ஸ்டாலின் மோடி எதிர்ப்பை சொல்லி தான் எடுத்திருக்கிறாரு ஒரு அணியை கட்டமைச்சு. அந்த அணியில தான் மோடி எதிர்ப்பை பேசின கமலஹாசனும் போய் சேர்றாரு. ஆனால் 30% வாக்குகள் 2019 அதிமுக அணி கிடைச்சது ப்ரோ மோடி ஓட்டாக தான் பார்க்குறாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கருத்து கணிப்புகள், அவரோட கிளைம் எல்லாம் வளர்ந்துருக்கா? தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்றீங்களா? அதாவது வளர்ச்சியை பாஜக சந்திச்சிருக்குன்றீங்களா? அதாவது 2019 விழுந்த வாக்குகள், குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் வந்து 45% வாக்குகளை மக்களவை தேர்தலில் 2014 எடுத்தாங்க, பெரிய வெற்றியை பெற்றாங்க. 37 எம்பிக்கள்ங்கிறது ஒரு மாநில கட்சிக்கு பெரிய சாதனை. 3வது பெரிய கட்சியாட்டு அங்கே மக்களவையிலே வந்தாங்கங்கிறது நம்ம தெரிஞ்ச உண்மை தான். அந்த 45% வாக்கில் 20% வாக்கு தான் இபிஎஸ் ஆலையும் ஓபிஎஸ் ஆலையும் 2 பேராலையும். சேவியர் சொல்ற மாதிரி ஓபிஎஸ்க்கு அந்த இடத்துக்குள்ள பங்கு இருக்கு. அளவு எவ்வளவு இருக்குங்கிறது பிரியன் சொல்ற மாதிரி 24 தான் தெரியும். 2 பேரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணதே ஒரு 20% வாக்குகள் தான். அந்த இடத்துக்குள்ள தான் அந்த 20% பேரும் மோடியை ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்காளர்கள். இந்த இடம் தான் பாஜகவுக்கும் மோடிக்கும் சாதகமான ஒரு இடமா நான் பார்க்குறேன். இது எப்படி 24 வரப்போங்க தான் பார்க்கணும். அந்த வகையில் தான் அவங்க ஓபிஎஸ் கூட ஒரு பெரிய சக்தியாக காட்டி தான் அலையன்ஸ் பண்ணுவாங்கங்கிற தகவல்களும் இருக்குது. பிரியன், ரவீந்திர துரைசாமியோட கணக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இல்லை, இந்த கணக்கு வந்து நான் அதை வந்து அந்த பாஜக அந்த அதிமுக ஓட் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து சிமிலராகவே இருக்குது, ஒரே மாதிரியே இருக்குது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். என்னென்னா, ஒன்று ஹார்ட் இந்துத்துவா, இன்னொன்று சாஃப்ட் இந்துத்துவா. ஒரு தொகுதியில் வந்து அதிமுக பாஜக 2 பேரும் நின்னாங்கன்னா அந்த ஓட்டரை வந்து பாஜகவை ப்ரிஃபர் பண்ணுவான். அப்போ அதிமுக விட்டு அங்கே போகும். ஒரு தொகுதியில் வெறும் அதிமுக மட்டும் நிற்குதுன்னா அதிமுக ஓட்டு போடுவான். ஸோ 2 பேரும் நிற்கும்போது பாஜகவை ப்ரிஃபர் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு 10% ஓட்டு வந்து அதிமுகட்டேருந்து கைமாறுறதுக்கான பாஜகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அந்த இந்துத்துவா தான், இவங்க சாஃப்ட் இந்துத்துவா, அவங்க வந்து ஹார்ட் இந்துத்துவா. அதுக்கு ஹார்ட் இந்துத்துவாவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. அதனால் அந்த பாயிண்ட் கரெக்டு. என்னுடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எடப்பாடி அவர்கள் தனியாக போகிறத பற்றி யாருக்கும் ஆட்சேபணம் இல்லை. ஒரு அரசியல் கட்சின்ற முறையில் ஒரு தனிப்பெரும் தலைவராக அதில் வந்துட்ட பிறகு தன்னுடைய அந்த செல்வாக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் இறங்கியிருக்கார்.
ஆனால் அதுக்கான நேரம் இதுவான்றது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தேர்தல் அதுக்கான நேரம் தானா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது வந்து ஏன் திருப்பி வந்து பாஜக தரப்புலேருந்து எடப்பாடிக்கான ஒரு இன்விடேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குன்னு சொல்கிறோன்னா, இன்னமும் அதை நம்புறீங்களா? அரசியலில் வந்து எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது சார். எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். அதனால் வந்து ஏன்னா வெற்றி தான் இங்கே முக்கியம். வெற்றி மட்டுமே குறிக்கோள். ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்று தோல்வி அடைகிறதுல வந்து என்ன இருக்குது ஆக்சுவலாக? வெற்றி மட்டுமே குறிக்கோள் அப்படின்னு நீங்கள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாரும் சீனியர் சொல்லுவாரு, எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவர் இதை குறிக்கிறார், அவர் இதை குறிக்கிறார். மட்டுமில்ல, லாபமும் குறிக்கோள். ஓகே, அதுல ஓட்சாரோ வெற்றியோ ரெட்டை இலக்கத்தில் வேணுங்கிறாரு அண்ணாமலை. இவங்க ஒற்றை இலக்கத்துக்கு முடியாதுன்னு எடப்பாடி ஸ்டெடியா இருக்கிறார். இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் மேட்டரே கிடையாது. அண்ணாமலையோ எடப்பாடியோ ஒரு மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் சென்ட்ரல்லேருந்து பார்க்குற மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ தமிழ்நாட்டில் 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்க முடியுமான்ற அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் லோக்கல் பஞ்சாயத்துன்னா அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி பண்ண முடியலன்னு சொல்லும்போது அண்ணாமலையை தூக்கி போட்டுருவாங்க. நேஷனல் பார்ட்டி ஒரு நேஷனல் அதுவும் பாஜக வந்து பல இடங்களில் எடுக்கிற சில நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து எதற்குமே வெற்றி மட்டுமே குறிக்கோள்னு போகிறாங்க. காலையும் விழுவாங்க, கட்டியும் பிடிப்பாங்க, தட்டியும் விடுவாங்க, எட்டியும் உதைப்பாங்க. அதனால் வந்து எல்லா விதமான எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் கையாளுவாங்க. அப்படி இருக்கும்போது நட்டாவோ வேறு யாரோ இவங்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆக்சுவலாக இவங்களும் வந்து சீரியஸாக வந்து பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ணுறதும் கிடையாது. அதனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல பாஜக தன்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல தான் நமக்கு வந்து கடைசியா 2 கேள்வி உங்ககிட்ட. இப்போ வந்து தேமுதிக பாமக எங்க போவாங்க உங்க பார்வை என்ன? தேமுதிக பாமக நிச்சயமாக பாஜக தரப்புல தான் சார் போவாங்க. அவங்க அல்டிமேட் பாஜக தான். இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா அவங்க பாஜகவை நோக்கி தான் பிரிஞ்சு நிற்கிறது அப்படிங்கிறது யாருக்கு பலம்? அதிமுகவுக்கா பாஜகவுக்கா? பிரிஞ்சு நின்னா 2 பேருக்கே நஷ்டம். அது 2 பேருக்குமே நஷ்டம். 2 பேருமே தோப்பாங்க. யாரா ஒருத்தருக்கு பலம் இருக்கும்ல, கொஞ்சமா இல்ல. இந்த கட்சிகள்லாம் ஒரு தராசு இருந்தா ஒண்ணு இந்த பக்கம் இறங்க அந்த பக்கம் இறங்க, 2 பேருமே தோப்பாங்க. ஸ்ரீகாந்த் இதை குறிக்கிறார். எனக்கு ஒரு நேரமின்மைனால நான் கொஞ்சம் என்னுடைய இறுதி கருத்து பதிவு செய்யறேன். சார் சொன்னதுல இருந்து நான் மாறுபடுறேன். எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்க வெற்றிகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால மிகப்பெரிய வெற்றியை நாங்க பதிவு செய்வோம். அதனால வரப்போறது மோடி அவர்களின் ஆட்சி என்பதால எங்க கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே அது சாதகமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நிறைய வருவாங்க. இழப்பு என்பது எங்களுக்கு இல்லை. எங்களை விட்டு பிரிந்து போனவர்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். இன்னும் ஆளும் கட்சிக்கும் கூட அவங்களுடைய மக்கள் எதிர்ப்பினால மிகப்பெரிய ஓட்டு அவங்களும் இழப்பாங்க. நாங்க மிகப்பெரிய அதிசயத்தக்க வெற்றியை நாங்கள் பதிவு செய்வோம். இது என்னுடைய இறுதி. சூர்யா நிறைவா ஒரே வரியில பதில் சொல்லுங்க. இழப்பு எங்களுக்கு இல்லங்குது பாஜக தரப்பு, எப்படி பாக்குறீங்க? ஒரே வரியில பதில். பாஜக இழப்பு இல்லைன்னா பாஜகவுக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில். அதில் 1-2 கிடைச்சா அவங்களுக்கு லாபம் தானே. இப்போ நீங்கள் வந்து 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே நின்னாங்க. அந்த ஓட்டு பாஜக ஓட்டா? பாஜகவுடைய வாக்கு சதவீதமாக அது தேமுதிக, அது வந்து பாமக, அது மதிமுக எல்லாரையும் சேர்த்து தான் அந்த 15லேருந்து ஒரு 17% ஓட்டு வாங்கினாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இவங்க இப்போ பாமகவையோ அல்லாட்டி ஓபிஎஸ்ஐயோ இவர் நம்ம தினகரனையோ இவர்களெல்லாம் விட்டுட்டு இவங்க தனியாக நின்னா வாங்கிடுவாங்க 20% ஓட்டு. இந்த ஓட்டுகளை எல்லாத்தையும், அதாவது எப்படி திருவள்ளுவர் அவர் எங்களுக்கானவர், அவர் எங்களுக்கானவர், இவர் எங்களுக்கானவர், அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுடைய ஓட்டை புறத்தையும் என்னத்தையும் சொல்லி இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இது எங்க ஓட்டு அப்படிம்பாங்க. இது இவங்களுக்கு அதான் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு அவங்க என்ன நிரூபிச்சிருக்காங்க? இவங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய ஓட்டை அவர்கள் வாங்குகிறார்கள். அது மோடியாக இருக்கலாம், அல்ல ஈடியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கூட்டணியாக அது இருக்கலாம். அதிலிருந்து இவர்கள் வாங்கி கொண்டு இது எங்க ஓட்டு, இது எங்க ஓட்டு அப்படின்னு இவங்க பேசுவாங்க. அதுதான் பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்றேன். அதனால என்னன்னா ஒரு பெரிய அளவிற்கு எங்களுக்கு வந்து 400 சீட்டு கிடைக்கும், 500 சீட்டு கிடைக்கும், 600 சீட்டு கிடைக்கும், 1500 சீட்டு கிடைக்கட்டும். அது மேட்டர் இல்ல. அது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி என்ன சொன்னார்? நெவர் எவர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதான் இது. இப்ப நீங்க பாஜகவிற்கு பலவீனமா அதிமுகவுக்கு பலவீனமா? இது யாருக்கு சாதகம் அப்படின்னா திமுகவுக்கு சாதகம். அதிமுக தன் முடிவை தெளிவாக இன்னும் அது என்ன செய்யணும்? வெளிப்படையாக அதை பேசணும். மோடி எதிர்ப்பை வலுவாக வைக்கணும். அப்படிங்கிறத செய்யணும். நான் இப்பயும் சொல்றேன், 2024 மீண்டும் நாடாளுமன்றத்தில் மோடி ஜெயிச்சால் தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சி இல்லை. அவ்வளவுதான். நன்றி சார். ஒரே வரியில நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கட்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.